வாங்கின சைக்கிள், அம்பாஸ்டர் காரு எல்லாத்தையும் பத்திரமா பாதுகாப்பாங்கடா. அவ்வளவு ஏன் கஷ்டப்பட்டு ஒருத்தர் மூட்டை தூக்கும் போது அவர் கட்டி இருந்த கைலி வேட்டி கூட வீட்டுல ஃப்ரேம் போட்டு வச்சிருக்காரா. அந்த மாதிரிதான் நானும் அபி வண்டியை பாத்துக்கிறேன். என்னடா என்ன இப்படி பாக்குற? இல்லப்பா, அதெல்லாம் கேட்கும் போது நல்லா இருக்கு. ஆனா நீங்க சொல்றீங்கன்னு தான் ஆச்சரியமா இருக்கு. போட போயே படுற போட. சரிப்பா வர. நான் பொல்லாதவன், வண்டி எப்படி இருக்கு சொல்லாதவன். மாமா குட் மார்னிங் மாமா. டேய் எத்தனை வாட்டி சொல்லி என்ன மாமான்னு கூப்பிட கூடாதுன்னு? என்ன குறைஞ்சது ஒரு 1,00,000 தடவை சொல்லிருப்பீங்க. அவளை வாட்டி சொல்லி உனக்கு புத்தி வரல? அவர் அப்படிதான் ஏதாவது பைத்திய மாதிரி உளருவாரு. நீ எப்பயும் போல மாமானே கூப்பிடுறான்னு அத்தை தான் சொல்லுச்சு. அத்தையா? அபியோட அம்மா. அவங்க சின்ன வயசுலயே சொல்லிட்டாங்க. அப்புறம் அபியும் சொல்லுச்சு. அதான் நீங்க உளறதெல்லாம் நான் கண்டுக்கிறதே இல்ல. ஆமா அபி எங்க? எங்கடா போற? அபிய பாக்க. அப்படியே அந்த ரோட்டோரமா போய் நில்லு. அபி கார் ஏறி ஆபீஸ் போவா. அங்க இருந்து அப்படியே டாடா காட்டிட்டு திரும்பி பார்க்காம ஓடி போயிடணும். போ. என்னடா பார்வை? ஏமாமா நான் ஒன்னு சொன்னா கேப்பீங்களா? நீ சொன்ன நான் ஏன்டா கேட்கணும்? இதுக்கப்புறம் கோவம் மாதிரி காமெடி பண்ணாதீங்க ப்ளீஸ். உருங்க மாமா. சே எவ்வளவுதான் நம்ம ஃபேஸ டெரரா வச்சிருந்தாலும் காமெடின்ட்டு போறானே. ரகு இங்க என்ன பண்ணிட்டு இருக்க? இதுக்கு உங்க அப்பாவே பரவாயில்ல, நேராவே ஏன் இங்க வந்தேன்னு கேட்டாரு. ஆனா நீ மறைமுகமா கேக்குற. நான் போறேன். ஏய் டேய் 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 இருடா இருடா. இப்பதானே நீ புதுசா பிசினஸ் ஆரம்பிச்ச. இன்னைக்கு முகூர்த்த நாள் வேற. கரடி பொம்மை, யானை பொம்மை எல்லாம் நீ சப்ளை பண்ண வேணாமா? அதுக்குள்ள கோச்சுக்கிட்ட. என்னம்மா இவன் வச்சுக்கிற கை கொஞ்சம் கால் கொஞ்சம் பொம்மை எல்லாம் யாரு வாங்குவா? அதான் உன்கிட்ட காசு வாங்கிட்டு போலான்னு வந்திருப்பான். அப்பா கொஞ்சம் பேசாம போறீங்களா? ஆமாப்பா, உங்களுக்கு இன்னைக்கு கிளப் பக்கம் போற வேலை எல்லாம் இல்லையா? டேய் அவருக்கே தோணலனா கூட நீயே சொல்லி தருவ போல. மா இவன் சொன்ன கூட நான் கிளப்புக்கு போனா அப்பதான் தெரிஞ்சுட்டேம்மா. ஓ நீங்களா? எங்க எல்லார்கிட்டயும் சொல்லி ஒரு விளம்பரம் போடுங்க. கின்னஸ் சாதனை பட்டியல சேர்ப்பாங்களே. உங்க 2 பேரும் சண்டை கொஞ்சம் நிப்பாட்டுறீங்களா? சண்டையா? நான் சண்டை போடுற அளவுக்கு இதெல்லாம் ஒரு தகுதியானாலாமா? ஓ அப்பனா போய் முப்படையில தளபதியா சேர்ந்துருங்க. அவங்க சண்டைக்கு போகும்போது உங்களையும் கூடயே கூட்டிட்டு போவாங்க. நான் மட்டும் தளபதியா இருந்தேன். டேய் சும்மா இருடா. அப்பா நீங்க போங்கப்பா. இந்த பாரா இன்னும் 10 நிமிஷத்துல மின்னல் மாதிரி மறைஞ்சு ஓடி போயிடணும். இல்ல பிச்சிடுவோம் பிச்சு. நல்றா நல்றா. பையன் நம்ம ஆம்ச பார்த்தது இல்ல போல. டேய் அவர்தான் அப்படி பேசுறாருன்னா நீயும் சரிக்கு சமமா சண்டை போட்டு பேசுற. அப்படி இல்ல அபி, அவர் வேணும்னா சண்டை போடலாம். ஆனா நான் விளையாட்ட தான் பேசுறேன். சரி நீ கிளம்பு, நம்ம முக்கியமான இடத்துக்கு போறோம். இல்ல ரகு, எனக்கு ஆபீஸ்க்கு போகணும். டைம் இல்ல ரகு. ஓ இப்பெல்லாம் உனக்கு ஆபீஸ் தான் முக்கியமாயிடுச்சுல? கடைய பத்திலாம் யோசிக்கிறது கூட இல்ல. ரகு இந்த வார்த்தை என்ன எவ்வளவு காயப்படுத்தும்னு தெரிஞ்சு பேசுறல நீ. அப்புறம் நான் கடையை மறுபடியும் திறக்கணும்னு எவ்வளவு போராடுறேன். அத பத்தி நீ ஏதாவது கேக்குறியா? அபி நான் எதையும் சொல்லி காட்டணும்லாம் பேசல அபி. நான் நம்ம கடை விஷயமா பேசலான்னு தான் வந்தேன். கடை விஷயமாவா? கடை திறக்கலான்னு கவர்மெண்ட்ல இருந்து ஆர்டர் விட்டுட்டாங்களா? அபி அது கூடிய சீக்கிரம் கண்டிப்பா நடக்கும் அபி. ஆனா உன் கடை அடைச்சது கவர்மெண்ட் இல்ல, ஒரு தனி ஆளு. அதுவும் ரொம்ப பெரிய ஆளு. என்னடா சொல்ற? இதான் நிஜம் அபி. யாரோ ஒரு பெரிய ஆளு எல்லாம் பிளான் பண்ணி உன் கடை அடிச்சு சீல் வச்சிருக்கான். இது சொன்னது யார் தெரியுமா? ஒரு ஆபீசர். யாரு? நேர்ல வா, நானே உன்னை கூட்டிட்டு போறேன். நீயே அவர்கிட்ட கேட்டு தெரிஞ்சுக்கோ. என்ன அபி, ஆபீஸ்க்கு போகணுமா? இல்ல ரகு, ஒரு நிமிஷம் இரு. வா ரகு, வந்து வண்டி எடுப்பலாம். வா.
சுந்தரமூர்த்தி பேசுறேன். உட்கார் அபி. ரகு, நீ நிஜமா நல்லா விசாரிச்சியா? என் கடையை அடைக்க பிளான் பண்ணிதான் இதெல்லாம் அவங்க பண்ணாங்களா? நீ தெளிவா கேட்டியா? அபி, உங்க அம்மா போட்டோவோ உன்கிட்ட யாரு தரமாட்டேன்னு சொன்னானோ அவன் தான் எல்லா உண்மையும் வாயால வளர்னான். இன்னும் 10 நிமிஷத்துல அவன் வரேன்னு SMS போட்டிருக்கான். அவன் வந்ததும் அவன் வாயாலேயே சொல்லுவான். இது வரைக்கும் நான் யாருக்கும் எந்த துரோகமும் பண்ணலையே ரகு. அபி, துரோகம் பண்ணணும்னு அவசியம் இல்ல அபி. ஒரு சின்ன சிரிப்பு கூட சாதாரணமான ஒரு எதிரியை உருவாக்கிடும். இன்னொருத்தர் துன்பப்படுறப்போ நான் சிரிக்கிற ஆளா? அபி, நான் அப்படி சொல்லல, ஒரு உதாரணத்துக்கு தான் சொன்னேன். ரொம்ப பதட்டமா இருக்கு ரகு. நான் பாட்டுக்கு என் வேலையை செஞ்சுட்டு போயிட்டு இருக்கேன். யார்கிட்டயும் தையல் கூலிக்கு கூட பெருசா சண்டை போட்டதில்ல. பாவம் இல்லாதவங்கன்னு நினைச்சு பாவம் போகட்டும்னு சும்மா கூட தச்சு கொடுத்துருக்கேன். என் மேல யாருக்கு இவ்ளோ கோவம்? அபி, அது தெரிஞ்சுக்கத்தான் ஆபீசர் நேர்ல பார்க்க வர சொல்லிருக்காரு. நீ கொஞ்சம் அமைதியா இரு, அவர் இப்போ வந்துருவாரு. அபி, வணக்கம் சார். வணக்கம். ஒரு 4-5 ஃபைல்ஸ் இருக்கு, சைன் பண்ணிட்டு கூப்பிடுறேன். அன்னைக்கு அவர் அவ்வளவு ஸ்ட்ரிக்டா பேசினாரு, இன்னைக்கு வேற மாதிரி பேசிட்டு போறாரு. அபி, எல்லாம் பணம் தான் அபி. கரன்சியை நாம எரிய எரிய இந்த மாதிரி ஆட்கள் எல்லாம் கதறிக்கிட்டு ஓடி வருவாங்க. தப்பா பேசாத. யாரோ ஒருத்தர் 2 பேர் பண்ற தப்புக்கு ஒட்டுமொத்த ஆபீசரையும் குறை சொல்லாத. அபி, நான் ஒன்னும் ஒட்டுமொத்த ஆபீசர்ஸையும் குறை சொல்லல அபி. நீ சொன்ன 1-2 பேர்ல இந்த ஆளும் ஒருத்தன் தானு சொல்றேன், அவ்வளவுதான். கெட்டவன தானே சொல்ல முடியும். வெளியே 2 பேர் உட்காந்துட்டு இருப்பாங்க. ஓகே சார், வர சொல்லுங்க. அவங்கள வர சொல்லுங்க. ரகு, நீங்க தானா? சார் உங்களுக்கு கூப்பிடுறாரு. அபி, வா. வாங்க. உட்காருங்க. உட்கார் அபி. சொல்லுங்க. இல்ல, நீங்க தான் நேர்ல அபியை பார்க்கணும், அவங்க கிட்ட பேசணும்னு சொல்லி வர சொல்லியிருந்தீங்க. சார், உங்களுக்கு என்ன முன்ன பின்ன கூட தெரியாது. அப்புறம் ஏன் சார் என் ஏமா நான் உங்க கடைக்கு சீல் வைக்கலமா. உங்க கடைக்கு சீல் வைக்கிற மாதிரி என்ன ஆக்கிட்டாங்க. ரொம்ப பெரிய நெருக்கடி கொடுத்துட்டாங்க. நான் அப்படி செய்யலைன்னு வைங்க, இந்த நேரம் இந்த நிமிஷம் உங்க முன்னாடி இங்க நான் உட்காந்து பேசிட்டு இருக்க முடியாது. ஏதோ ஒரு மொழி தெரியாத ஸ்டேட்டுக்கு தூக்கி என்ன மாத்தி விட்டுருப்பாங்கம்மா. உங்க சூழ்நிலை எனக்கு புரியுது சார். பார்க்க நல்ல அமைதியான பொண்ணா தான் இருக்க. அப்புறம் ஏன் அவ்வளவு பெரிய ஆளுங்க கூட பிரச்சனை? அபி யாரையும் பகச்சிக்கிற ஆள் இல்ல சார். அப்புறம் ஏன் அமைச்சரவையே ஆட்டி வைக்கிற அளவுக்கு செல்வாக்கு இருக்க அவ்வளவு பெரிய ஆளுங்க உங்க அபியை மட்டும் டார்கெட் பண்ணி அவங்க கடையை ஏன் அடைக்க நினைக்கணும், சீல் வைக்கணும்? பகையே இல்லைன்னா எந்த புகைச்சலும் இருந்திருக்காது. சார், எனக்கு தெரிஞ்சு நான் யாரையுமே பகச்சுக்கல சார். கனவுல கூட யார் கூடயும் சண்டை போடணும்னு நினைச்சு பார்க்கல சார். எங்கேயோ எட்டி பிடிக்க முடியாத உயரத்துல இருக்கிற ஒரு ஆளு உன் தகுதிக்கு சும்மா இறங்கி வருவானா? சும்மா உன் தொழிலை முடக்கி கடையை மூடுவானா? யாரு சார் அது? நான் என்ன நினைக்கிறேன்னா, போற போக்குல சண்டையை போட்டுட்டு சவால் விட்டுட்டு போயிருப்பேன்னு நினைக்கிறேன். நீ மறந்தாலும் உன்னை மறக்காத ஒரு எதிரியை உருவாக்கி இருப்பேன்னு நினைக்கிறேன். சார், நான் திரும்பவும் சொல்றேன், நான் யார் கூடயும் பிரச்சனை பண்ணல சார். நீங்க சீல் வச்சது என் கடையில சார். என்னோட கனவு, என்னோட லட்சியம் எல்லாமே. புரியுதுமா சார், அப்போ இதை பண்ண ஆளு யாருன்னு சொல்லுங்க சார். சொல்றேம்மா, அதுக்கு தான் உங்களை வர வச்சிருக்கேன். அன்னைக்கு நான் கடையை க்ளோஸ் பண்ண வரும்போது நீ உங்க அம்மா போட்டோ வேணும்னு கேட்டு அழுதது ரொம்ப கஷ்டமா இருந்துச்சுமா. என்ன 4 நாள் தூங்கவே விடலாமா.